உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்காக போய் நீங்கள் அந்த பக்கமாக மாறுங்க, நீங்களும் ஒரு கமர்ஷியல் படம் எடுங்க, ஆக்ஷன் படம் எடுங்க, லவ் படம் எடுங்க அப்படின்னு சொல்லி என்னை தள்ளாதீங்கிறாரு. இது நியாயமான ஒரு விஷயம் தானே. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் மேடையில் பேசுகிறார். மேடையில் பேசும்போது எங்கள் ஊர்லாம் தேவர் மன் வந்தப்போ அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. அதாவது பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தேவர் மன்லாம் இட்ஸ் அ வெரி கல்ட் கிளாசிக் ஃபிலிம் சார் அப்படின்வாங்க. கல்ட் கிளாசிக் ஃபிலிம்னு சொல்லும்போது ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ப்ளூ சட்டை மாறலாம் சொல்லும் போது இல்லை, அதாவது இல்லை நான் ஒரு படமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார். 5 நிமிஷம் தான் அவர் டைம். அந்த 5 நிமிஷம் எல்லாம் ஒரு படமே இல்லை, எல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. உடனே ஒரு திரைப்படமாக பார்க்குறாராம். அதை திரைப்படமாக பார்த்து அது மாதிரி சொல்லிட்டாராம். சரி விடுங்க, அவரெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. மாரி செல்வராஜ்னா அவர் சாதிய படங்கள் மட்டும் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவர் கோவப்படட்டும், கோவப்படுத்து வார்த்தையை விடட்டும். அதாவது வார்த்தையை விட்டோன்னா அங்கேருந்து நம்ம அவர் வேற மாதிரி ஆக்கிடுவோம். அதாவது என்னன்னா அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு அது ஒரு வகையாக இருக்கும். அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ரீசெண்டாக தான் பார்த்தேன், நமது மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு சக்ஸஸ் மீட்டில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார். அந்த ஸ்பீச் பார்த்துட்டு நிறைய பேரும் இல்லை அவர் ரொம்ப கோவமாக பேசியிருக்காரு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அந்த ஸ்பீச்சை கேட்கலான்னு பார்த்தா வெரி 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 என்ன சொல்கிறதுனா ஒரு ரொம்ப தெளிவான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த தெளிவான பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ள தைரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அது இப்படி தான் இருக்கும். மாரி செல்வராஜ் பேசுகிறாரு, அப்படி தான் இருக்கும் மனிதனுடைய தைரியம் தன்னம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே இப்போ வரைக்குமே எல்லாரும் சாதிய ரீதியான திரைப்படங்கள் ஏன் எடுக்கிறீங்க மாரி செல்வராஜ் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பீச்சில் அவர் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா, நான் இப்படித்தான் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். நான் இப்படித்தானுங்கும்போது ரொம்ப தெளிவாக ரொம்ப அதை கான்ஃபிடண்ட்டாக அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கதைகள் ஏராளம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன், அதுதான் இந்த மாரி செல்வராஜ் எனும் நான் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறார். நான் வேற ஒரு ஜானர் போகணும், வேற ஒரு கதைகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னை தள்ளாதீங்க. என்ன அப்படி தள்ளுறதாண்டா எனக்கு நான் இன்னும் கோபமாகவும் இன்னும் ஆக்ரோஷமாகவும் என்னுடைய பணியில் நான் இறங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலாக நியாயம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 250-300 படங்கள் கமர்ஷியல் திரைப்படங்கள்லாம் நிறையா வருது. அந்த படங்கள்லாம் விட்டுட்டு இந்த ஒரே ஒரு திரைப்படம் வந்ததை பற்றி இவ்வளோ தூரம் எதுக்கு பேசுகிறீங்க? அதே சமயத்தில் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்காக போய் நீங்கள் அந்த பக்கமாக மாறுங்க, நீங்களும் ஒரு கமர்ஷியல் படம் எடுங்க, ஆக்ஷன் படம் எடுங்க, லவ் படம் எடுங்க அப்படின்னு சொல்லி என்னை தள்ளாதீங்கிறாரு. இது நியாயமான ஒரு விஷயம் தானே. எனக்கு அவர் சொல்கிறதுல எந்த தப்பும் தெரியல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு இயக்குனர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பப்ளிக்கில் பேசும்பொழுது இவ்வளவு தெளிவாக யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, அதாவது என்னென்னா பொதுவாக இந்த மாதிரி பேசும்போது இல்லை என்ன தோணும், மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா, ஒருவேளை இதனால் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் மறுக்கப்படுமோ, இதனால் யாராவது படம் கொடுக்காம போயிடுவாங்களோ. ஏன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு நல்ல சிந்தனைகள் இருந்தால் மட்டுமே போராது. நம் கருத்துக்களை சொல்ல போகிறோம், இல்லை நல்ல சிந்தனைகளை சொல்ல போகிறோம், புதிய கதைகளை சொல்ல போகிறோம், ஒரு கஷ்டத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு இருந்தால் மட்டுமே போராது. அதே சமயத்தில் அதுக்கு பொருளாதாரம் தேவை. இந்த பொருளாதாரம் இல்லாமல் போயிடுமோ, ஒருவேளை அந்த பொருளாதாரம் நமக்கு யாருமே கொடுத்து எடுக்க வேணாம்னு சொல்லிவிடுவாங்களோ, இல்லை நம்மளை தடை பண்ணிவிடுவாங்களோ, இப்படிங்கிற அந்த எண்ணம் மனசில் போகிறது உண்டு. இது நான் இதற்கு முன்பாக பார்த்த சில இயக்குனர்களே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. அந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் பார்த்துருக்கேன். அவங்க பேசும்போது அவங்க மனசில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், ஆனால் வெளியில் பேசும்போது அதை முழுசாக சொல்ல மாட்டாங்க. நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க, ஆனால் இருந்தாலுமே அதில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படி பூசி மொழி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்லிட்டா அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சார், அடுத்த படம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும், மாரி செல்வராஜ் அவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது ஒவ்வொரு இயக்குனருக்கும் தேவையான ஒரு விஷயம். இப்போது இவரை பற்றி சொல்லும்போது இவர் இந்த ஒரே ஜானரில் தான் கதை எடுக்கிறாரு, இந்த ஒரே மாதிரி தான் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சில பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது சாதிய ரீதியான படம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு. இந்த ஒரே மாதிரியான படம் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். அதாவது என்னென்னா, நீங்கள் ஏன் சாதி மையமாக வைத்து திரைப்படங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் பல இயக்குனர்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஹாலிவுட் இயக்குனர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல என்ன சொல்கிறதுனா ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட் எடுத்தார் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர்கள்.
அந்த படம் பேர் டுவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லாரி ஒரு ட்ரக் ஒன்று துரத்திட்டே வரும். அந்த ட்ரக்கை அந்த ட்ரக்கில் என்ன இருக்குன்னு கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம். அந்த படம் அவர் தான் அதோட ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈடி அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல். அதில் என்னென்னா ஏலியன், நம்முடைய இந்த மனித சமூகத்தில் இன்னொரு ஏலியன் வருது, அந்த ஏலியன் நம்மளை எப்படி ஆட்கொள்ள போகுது, இல்லை ஏலியனோட நம்ம எப்படி பழகிறோம், இப்படியெல்லாம் ஒரு கதை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த ஏலியன் சப்ஜெக்டே ஏலியன்னே ஒரு படம் வந்தது. அப்புறம் ஏலியனை பற்றி ஒன்று எடுக்கும்போது வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்னு ஒரு படம். அந்த படம் பார்க்குறப்போ இல்லை, அந்த படத்தில் திடீர்னு பார்த்தா மனித சமூகத்துக்கும் ஏலியனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் வர மாதிரி எடுத்துருப்பார். ஸோ இப்போ என்னென்னா, ஏன் சார் ஒரே கதையாக திருப்பி எடுக்கிறீங்க அப்படின்னு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஜானர் மாற்றினார் அப்படின்னா, ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு ஹாலிவுட்டில் என்ன பண்ணார்னா, திடீர்னு ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் முனீச்சுன்னு நினைக்கிறேன், முனீச்சுன்னு ஒரு படம் எடுத்தார். அது மாதிரி ஒரு வித்தியாசமான கதை, வித்தியாசமான ஒரு தலைப்பு, களமே வேறு. ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சிட்டி அது முனீச் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றின ஒரு படம். ஸோ அப்படி ஒரு படமும் வந்தது. அதே சமயத்தில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஜுராசிக் பார்க் எடுத்தார். ஜுராசிக் பார்க் எடுக்கும்போது ஒரு டைனாசர் பற்றி எடுக்குது. அவருக்கு என்னென்னா, ஜானர் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜர் தென் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களை விட பல மடங்கு பெருசாக இருப்பது என்ன, அது பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம் என்ன, அதுதான் அவருடைய எல்லா படத்துலையும் ஒரு லைனாக இருக்கும். அந்த பிரம்மாண்டம் என்ன அப்படி ஒரு சில படங்கள் வித்தியாசப்படும். உடனே ஒருத்தர் சார் கமெண்ட்டில் நான் தெரிவிக்கிறேன் சார், அவர் வேறு சில படங்கள்லாம் எடுத்துருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியுது. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 80% அப்படின்னு வச்சுக்கலாம், 70% 80% வச்சு. அப்போது அவர் அந்த ஜானர் ஒன்று ஃபாலோ பண்ணுவார். ஒரு லாரி அப்படின்னு, லாரி பெருசாக இருக்குது, ட்ரக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போது அமெரிக்கா போகிறோன்னு வச்சுக்கலாம், அமெரிக்காவில் ஒரு கார் போகிறோம் அப்படின்னா கூட பக்கத்தில் திரும்பி பார்த்தோன்னா இப்படி போகும் ட்ரக்கு. அந்த ட்ரக்கு அவ்வளோ நீளத்துக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படி ஒரு ட்ரக்கு நமக்கு பின்னாடி அப்படின்னு அடிச்சுட்டு வந்ததுன்னா, நீங்கள் என்னதான் சொகுசுக்காக வச்சுருந்தா இல்லை ஓகே அப்படின்னு வழி விட்டுருவாங்க. அந்த லெவலுக்கு இருக்கும். அப்போ அது ஒரு லார்ஜர் தென் லைஃப். இப்போ டைனாசர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லார்ஜர் தென் லைஃப். ஏலியன் பார்த்தா அது ஒரு லார்ஜர் தென் லைஃப். இது எல்லாமே லார்ஜர் தென் லைஃப் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த லார்ஜர் தென் லைஃப் செக்மெண்ட் அப்படிங்கும்போது ஜேம்ஸ் கேமரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா, தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறப்போ டைட்டானிக் படத்தை தான் சொல்லணும். அது ஒரு லார்ஜர் தென் லைஃப். ஸோ இப்படி இவங்கெல்லாம் ஜானர் வெவ்வேறு போனாலும் ஏதாவது ஒரு பாயிண்டில் அது மாதிரி ஒரு விஷயத்தோட காமிக்கணுங்கிறதுல தெளிவாயிடுவாங்க. ஒரு படத்தில் காமிக்க விட்டோம் அப்படின்னா அடுத்த படத்தில் அதை ஒன்று எடுத்துருவோம், கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. இது இப்போ இந்த இயக்குநர்கள்ட்ட மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் மணிரத்னம் சார் எடுத்துக்கிட்டாலும் இது பல பேர் தெரிஞ்சிருக்கும். சில கதைகள் அன்றைக்கே கூட ஒரு காமெடி கூட ஒன்று சொன்னேன். சில கதைகள் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரையாங்கிளாகவே இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு பொண்ணை 2 பையன் விரும்புறது, இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னுவாங்களே. இந்த ட்ரையாங்கிள் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்துக்கிட்டே இருக்கிறது எப்படின்னா, இப்போது இதே கோயிலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஒரு பையனே 2 பொண்ணு விரும்புவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு விரும்புவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு லவ் வச்சு வர்றதுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரேராக இருக்கும். அது மாதிரி நான் அலைப்பாயதை மட்டும் தான் பண்ணியிருப்பார், ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்களை லவ் பண்ணாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போது அதில் என்னென்னா, உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லவ்வில் எப்படி கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த வில்லன்லாம் வர்றதுலாம் இல்லை. லவ்வுக்கு எதிரி லவ் தான், இன்னொரு லவ் தான் எதிரி. மௌனராகத்தில் தான் இவர் கல்யாணம் பண்ணுறோன்னா அந்த லவ் தான் எதிரி. அவனை ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. இப்போ தளபதி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், தளபதி பார்த்தோன்னா அண்ணனை லவ் பண்ண பொண்ணு தம்பியை கல்யாணம் பண்ணிக்கும். எகெயின் அதே தான், அதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தான். இந்த கான்செப்டை எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி வச்சுக்கிட்டே வருவார், ஆனால் அது தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ பாலா அவர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம், அவர் எடுத்துக்கிட்டால் எப்படி மாறி செல்வாய் திருநெல்வேலி பக்கம் தனக்கு நடந்த ஒரு கஷ்டத்தை, தன் சுற்றமுள்ள அந்த ஒரு மக்கள்கிட்ட இருந்த ஒரு பாதிப்பு, அவங்க கடந்து வந்த பாதையை எப்படி திரைப்படமாகவே எடுக்கிறார். அது மாதிரி பாலா பார்த்திங்கன்னா ஒரு தேனி போடி அந்த 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 பெல்ட்டில் இருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த இது என்ன கஞ்சா பயிர் பண்ணுறதை பற்றி பிதாமகனில் எடுத்திருப்பார். இங்கே தான் கஞ்சா விளைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, காலேஜ் உள்ளே கஞ்சா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பார். நந்தான்னு சொல்லிட்டு ஒரு படம். கஞ்சா விற்கிறது, காலேஜ்லேயே கஞ்சா விற்கிறது. இது பிதாமன் கஞ்சா பயிரிடுறது. முதல் படம் பார்த்தீங்கன்னா காலேஜ் உள்ள லைட்டாக கஞ்சா வலிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி எல்லா படத்துலையும் இந்த கஞ்சா ஒரு பாயிண்ட்லேயே இருக்கும். இது ஒரு இப்போ நீங்கள் இந்த வருமானம் ஒரு படம் எடுத்தப்போ குடி, அதாவது போதை, இப்படி வச்சுக்காங்க. போதைங்கிறது ஒரு பாயிண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் படம் இருக்குமானா பரதேசி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, லைட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ நீங்கள் தாரத்தப்பட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தாரத்தப்பட்டையில் பார்த்தீங்கன்னா எகெயின் அந்த போதையை வச்சு தான் சீனே வரும். வரலட்சுமி சரத்குமார் தண்ணி வச்சு தான் பேசுவான். இது மாதிரி
எல்லா இயக்குனர்களுக்குமே ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடண்ட்டாக இதை எடுக்கணும். அது கற்பனையாக இருக்கலாம், அவங்க பார்த்து பிரமித்த விஷயமா இருக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் மேடையில் பேசுகிறார். மேடையில் பேசும்போது எங்கள் ஊரில் தேவர் மன் வந்தப்போ நான் அதெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. அதாவது பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவர் மன்லாம் இட்ஸ் அ வெரி கல்ட் கிளாசிக் ஃபிலிம் சார் அப்படின்வாங்க. கல்ட் கிளாசிக் ஃபிலிம்னு சொல்லும்போது ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த படத்தினால ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, அந்த படத்தினால நிறைய பேருக்கு வந்து சண்டை போட்டு இது மாதிரிலாம் வந்து சொல்லும்போது இல்லை, கமல் சாரே வந்து ஓ அப்படின்னார். இது மாறுபட்ட கோணம். ஆனால் மாரி செல்வராஜின் ஒரு கண்ணியமான, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆணித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட், பின்வாங்கிறதே கிடையாது. அந்த பழக்கமே இல்லை மாரி செல்வராஜ் அவர்களுக்கு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அவருடைய திரைப்படத்தில் வந்து இப்படித்தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் 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 வந்து ஒரு கேள்வியாக, சர்ச்சையாக, ஒரு 4 பேர் வந்து இல்லை ஒரு சாதி ரீதியாக தான் படம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறதும், இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி 10 பேர் சொன்னான்னா அவருக்கு அந்த விஷயத்தை முத்திரை குத்திடுவாங்க. மாரி செல்வராஜ்னா அவர் சாதிய படங்கள் மட்டும்தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நான் சாதிய படங்கள் எடுக்கவில்லை, சாதி எதிர்ப்பு படங்கள் எடுக்கிறேங்கிறார். சரியான ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக என்னன்னா, இப்படியெல்லாம் இருந்ததுன்னு அந்த வருஷத்தில் நடந்ததை காமிக்கிறார். அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை, அந்த மாதிரிலாம் நடந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அதுக்கு தான் சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அந்த ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து அவருடைய பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தான், நியாயம் தானே. ஒரே மாதிரியான பார்வையும் ஒரே மாதிரியான சிந்தனையும் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வராது. ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரோட்டில் காரில் போயிட்டுருக்கும் பொழுது அந்த தெருவில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒருத்தர் வந்து எனக்கு சாப்பாடு வேணுங்கிறாரு. ஆனால் நம்ம போயிட்டுருக்கிறதே எங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு. கோணங்கள் வேறு தான். அதே சிட்டியில் வாட் இஸ் தேர், எனக்கு இந்த சிட்டியில் நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது, நல்லா சாப்பாடு இருக்குது, நான் ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த சிட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதே சிட்டியில் ஒருத்தர் வந்து ரோட்டில் கஷ்டப்படுறார், சாப்பாட்டுக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறார். இப்போ இவருடைய லைஃப் தான் பெருசு, இவங்க லைஃப்பில் ஒன்றுமே இல்லை நம்ம நினைக்க முடியாது. அவர்களை பற்றி நம்ம யோசிக்கணும். அப்படி ஒரு சமூகத்தை பற்றி சிந்திக்க வைத்தவர் மாரி செல்வராஜ் அவர்கள். நான் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பல பேர் நினச்சிக்கிறாங்க சாதிய படங்கள் எடுக்கிறாரு, அப்படி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். பட் மறுபடியும் நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறாரு. என்னென்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் இஸ் அ கிரேட் 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 ஃபிலிம் மேக்கர். ஃபிலிம் மேக்கர் அப்படின்னா ஒரு திரைப்படமாக, ஒரு கதையை திரைப்படமாக சொல்வது அப்படின்னு ஒரு களம் இருக்குது. அந்த திரைப்படமாக சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லணும், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர் அடிக்காமல், லேக் ஆகாமல், கரெக்டான கிராஃபில் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கதை இப்படி ஆரம்பிக்குது, இப்படியே ஆரம்பித்து இப்படியே போது இப்படி ஃப்ளாட்டாக போய் ஒரு இன்ட்ரல் பிளாக் வருது, அங்கே ஒரு ட்விஸ்ட், இன்ட்ரல் பிளாக்லேருந்து இப்படியே இறங்கி வருது, ஏதோ ஒரு தோல்வி வருது, அப்புறம் வந்தோடனே ப்ரீ கிளைமேக்ஸ் வருது, ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து சக்கன்னு ஏறி அப்படி போய் நிற்கிது. அப்படி இது வந்து ஒரு சின்ன கிராஃப்னு வச்சுங்களேன். இந்த கிராஃப் வந்து கரெக்டாக இருக்கும் மாரி செல்வராஜ் அவர்கிட்ட. இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஃபாலோ பண்ணி இது போன்ற கதைகளை எடுப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். இப்போது என்னென்ன மீடியத்தில் இவரை நம்ம வந்து ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு பல பேர் நினச்சிருக்காங்க. ஒழிச்சு கட்டலான்னா என்ன, அதாவது என்னென்னா, சார் நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி தான் படம் எடுக்கிறீங்க, அவர் கோவப்படுத்து வார்த்தையை விடட்டும், வேறு ஏதாவது வார்த்தையை விட்டோன்னா அங்கேருந்து நம்ம வந்து அவர் வேறு மாதிரி ஆக்கிடுவோம். அதாவது என்னென்னா, அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு அது ஒரு வகையாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லாரும். தயவுசெய்து அது மாதிரி ஒரு எண்ணம் தான் நிறுத்திக்கங்க. ஏன்னா சக மனிதர்களுக்கு எப்படி எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கிறதோ, எல்லாருக்கும் உரிமை இருக்கும். சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருக்கார், சார் சாதிய விஷயங்கள்னு சொல்லி இப்போது இதில் கூட சிவாஜி படத்தில் கூட இவர் வந்து சுமன் நடிச்சிருப்பார். சுமன் நடிக்கும்போது இல்லை, ரஜினி சார் வந்து ஒரு 10 ரவுடிஸ் வந்து டாப் 10 ரவுடிஸ் அப்படின்னு எல்லோரும் பிடிச்சிட்டு இருக்கும்போது உடனே அவர் வந்து ஒரு டைலாக் வரும், ஆதிசேஷன்னா பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிடணும்னு நினச்சியா, ஆதிடா காசிமேடு ஆதி அப்படின்னு. காசிமேடில் இருக்கவங்கெல்லாம் அப்போ ரவுடிகளா அப்படின்னு ஒரு கேள்வி அனுப்புகிறாரு.
எனக்கு அப்படியே பகீர்னுச்சு. ஆமாம் இல்லை கிடையாது, காசிமேட்டில் இருக்கவங்க ஏன் அவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்களா? அவங்க நல்ல கல்வி அறிவு இருக்காரா? அது எப்படி ஒரு ஏரியாவை ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் ரவுடின்னு நம்ம சித்தரிக்கிறது தவறு. அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம் இல்லை கரெக்டு தான். அவை சண்முகி படத்தில் வந்து அந்த இவங்க டெல்லி கணேஷ் வந்து ஒரு அந்த இதிலே வேலை பார்க்குற ஒரு மாமியை வந்து ஓட்டுறாரு அப்படின்னோடனே அந்த மாமியை வந்து சொன்னோன்னே அந்த மாமி வந்து மாமியோட தம்பி கேரக்டர் ஒருத்தர் வருவார். தம்பி கேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தா கனல் கண்ணன் வந்து மீனாவடி சீன்ற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த ஃபைட்டு மார்க்கெட் ஃபைட் ஒன்று நடக்கும். அப்போது மாமியோடைய தம்பி ஒரு பிராமணாத்த பொண்ணு மாமியை, அந்த மாமியோடைய தம்பி எப்படி இருப்பான், ஏன்னா அப்படிலாம் பண்ணாள், எங்கள் அக்கா நீங்கள் வேலை விட்டு அனுப்பிட்டாள் அப்படி தான். அது நல்லா சொன்னார். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிலாம் பண்ணால் எங்கள் அக்கா வேலை விட்டு அனுப்பிட்டாள் அப்படி தான் சொன்னோம். ஏய் என்ன அவ்வளோ பெரியால நீ உன்னை கீசி நம்பர். அதாவது என்னென்னா தம்பியாக இருந்தாலும் ரவுடின்னா ஒரு நார்த்து மெட்ராஸை சேர்ந்தவராக இருப்பார். இப்படியே சித்தரிக்கப்பட்ட காலத்தில் அந்த மனிதர்களுக்கும் உணர்வு இருக்குது, கல்வி இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டில் ஒரு வெறி இருக்குது, ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, அவங்கள ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறவர் வந்து நமது அட்டகத்தி படம் மூலிமா அறிமுகமாகி இன்னைக்கு மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருக்கார் திரு பா ரஞ்சித் அவர்கள். அவரை பாராட்ட வேண்டும். அந்த சமூகத்தின் பார்வையை மாற்றுகிறார். அந்த சமூகம் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்வையை மாற்றுறார். அப்படி பார்வையை மாற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது மாரி செல்வராஜ் வரார். இதே போல தான் தென் மாவட்டங்களில் நான் சந்தித்த கொடுமைகள்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை கொண்டு வரார். அந்த சந்தித்த கொடுமைகளே ஒருத்தவங்க படமாக எடுக்கும் பொழுது தெரிந்து கொள்ளணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அன்னைக்கே சொன்னேன், நாம் ஒரு பீரியடில் பயங்கர ஹாப்பியாக, அதாவது எப்படின்னா சமீபத்தில் நடந்த ஒரு 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 விஷயம் அப்படின்னா ஏதோ ஒன்று ஒரு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் நடக்குது, எங்கேயோ அகமதாபாத்தில் நடக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் எத்தனை பேர் வந்து சிரித்து வயிறு வலிக்க கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு நிகழ்வில். அப்போ அந்த சமயத்தில் வந்து இன்னொரு இடத்துல நடந்த அவலம் எப்படி தெரியுது, நியூஸ் மூலிமா தானே தெரியுது. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த செய்திகள் கூட பெருசாக வரல. அந்த செய்திகள் கூட பெருசாக வந்து மக்களிடையே வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியல. அன்றைக்கெல்லாம் நியூஸ் பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல, நியூஸ் வந்து எல்லாருமே பார்க்குறேன், எல்லார் கையிலையும் யூடியூப் இருக்குது. அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத ஒருத்தர் திரைப்படமாக எடுக்க வரார். அப்படி எடுக்க வரும்பொழுது இல்லை அதை தடுப்பது. அப்புறம் இன்னொரு சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து வேறு மாதிரி எப்படி ஒழிக்கலாம் எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. சார் மாரி செல்வராஜ் வந்து சாதிய படங்கள் எடுக்கிறார், ஏன் இப்படி சாதி ரீதியான படங்கள் எடுக்கிறீங்க? உடனே அதுக்கு ஒரு 10 பேர் பேட்டி, 10 பேர் கமெண்ட்டு, அவர் எப்பவுமே இந்த மாதிரி தான் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் எனக்கு இப்போ இவர் ப்ளூ சட்டை மாறலாம் சொல்லும் போது இல்லை, அதாவது இல்லை இதெல்லாம் ஒரு படமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார். 5 நிமிஷம் தான் அவர் டைம், அந்த 5 நிமிஷம் இதெல்லாம் ஒரு படமே இல்லை, இதெல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரில. உடனே ஒரு திரைப்படமாக பார்க்குறாராம், அதை திரைப்படமாக பார்த்து அது மாதிரி சொல்லிட்டாரான். சரி விடுங்க, அவரெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து அவர் சொல்ல வந்த விஷயங்கள் வந்து மிக தெளிவாக இருந்தது. இரு சாதியினரை பற்றி சொல்லும் பொழுது அதில் உள்ள நல்லது கெட்டது, அவன் எப்படி பிஹேவ் பண்ணான், எந்த நேரத்தில் கோவப்பட்டாங்க, எந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கவனே காட்டி கொடுத்தான், எவன் மூலியமாக மேலே வந்தான், மேலே வர்றதுனால என்ன தவறு இருக்குது, அவங்க மூலிமா நம்ம மேலே வர்றது இல்லையோ, நம்ம மூலிமா அவங்க வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து சில பேரை பற்றி தெரியும், நான் அது வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பலை, அவங்க என்ன சமூகம்னு தெரியும். ஆனால் அந்த சமூகத்தில் நடிக்க வந்த ஒருத்தரால் ஒரு இயக்குனர் பெரிய ஆளானார். ஒரு இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவில் பேர் சொல்ல அளவுக்கு ஆனார் அந்த இயக்குனர். ஆனால் அந்த இயக்குனர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஆனால் அவங்க அந்த சமூகத்தில் இருக்க ஒருத்தரை யூஸ் பண்ணிட்டார். ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்றைக்குமே அந்த இயக்குனர் பேரை சொல்கிறார், அவர் தான் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தார். ஆனால் அந்த இயக்குனர் அந்த சமூகத்தை சேர்ந்தவரை பற்றி எங்கேயுமே அவர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாருன்னு சொன்னதே கிடையாது. இது யாருங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது ரொம்ப பெரிய இயக்குனர், மக்களால் கொண்டாடப்பட்ட இயக்குனர், மக்களால் கொண்டாடப்பட்ட மிகப்பெரிய மாபெரும் நடிகர். ஸோ இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இது வந்து உடனே ஒருத்தர் வந்து சொல்கிறார், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை தம்பி, அதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அவரை பாராட்டினார், ஆனால் மேல் இருக்குன்னு சொல்கிற அவர் இவரை பற்றி பாராட்ட வேணாம், நினச்சி கூட சொல்லலை. அந்த எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கேள்விப்பட்டால் அதோட கிளிப்பிங் எடுத்து எனக்கு கொடுங்க, வேணால் பத்திரமா வச்சுக்கிறேன், ஓகேவா? அதோட கிளிப்பிங் எடுத்து கொடுங்க. எங்கேயாவது இது மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா அதோட கிளிப்பிங் எடுத்து கொடுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி வந்து இன்றைக்கி வரப்போ, இன்றைக்கி இந்த சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் அந்த சமூகத்தில் உள்ள மக்களுக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட அவலநிலைகளுக்கும் அவங்களோட கஷ்டத்தையும் எடுக்கிறதுக்காக ஒரு அற்புதமான கதை மட்டுமல்ல,
அதாவது என்னன்னா, பாரதியார் சொல்லுவார், நான் ஒரு கதை வேண்டும் என்று தான் கேட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி கதை மட்டுமல்ல, அதை ஒரு அருமையான திரைக்கதையாக வசனத்தோடு இணைத்து அவ்வளவு அற்புதமாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அவர் கொடுக்குறார், ஒரு ஃப்ரேமிங் வைக்கிறார். இன்றைக்கி எத்தனை இயக்குனர்கள் இந்த சமூகத்தில் எத்தனையோ படங்கள் வருதுங்க, எத்தனையோ படங்கள் வருது. எல்லா படத்துலையும் சிஜிங்கிறான், ஏங்கிறான், இந்த டெக்னாலஜி இருக்குது, அந்த டெக்னாலஜி இருக்குங்கிறாங்க, கிராஃபிக்ஸ் எக்கச்சக்கமாக என்னென்னோ சொல்கிறாங்க, கலர் கிரேடிங் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஒரு படத்தை எடுக்கிறத விட சேர்க்கறது நிறையா இருக்குது. அது மாதிரியான படங்கள் வரத்தான் செய்யுது. அந்த படங்களில் சில படங்கள் வந்து மனசில் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதை கொண்டாடத்தான் வேணும், அது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொண்டாடணும். ஆனால் அதே சமயத்தில் கதைகள் சார்ந்து ஒரு வெற்றிமாறன் போல, ஒரு பாரஞ்சித் போல, ஒரு மாரி செல்வராஜ் போல கதைகள் சார்ந்து ஒரு சிஜி இல்லாமல் ரொம்ப தெளிவாக அற்புதமான டயலாக், அற்புதமான சீனு, ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு இதெல்லாம் வச்சு எடுக்கிறாங்கன்னா அவங்களை ஏன் நம்ம வந்து எப்பவுமே இவர் இப்படி வெற்றிமாறன்லாம் மிக அற்புதமான இயக்குனர். இந்த வெற்றிமாறன் வந்து பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுத்தாருன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒழிச்சு அவர் நான் இனிமேல் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி போய் கிராஸ் ரோட் கம்பெனி இனிமேல் படம் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு பெரிய வருத்தம். ஆனால் பேட் கேர்ள் நான் படத்தை பார்த்தேன். அது வந்து எந்த சாதிய பெண்ணை திட்டுவதும் அல்ல, ஒரு டீனேஜ் கேர்ளுடைய உணர்வுகள் என்னங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படம். நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறோம்னு அந்த படத்தோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். அந்த படத்துடைய ஆங்கிளே என்ன யோசிக்கிறோன்னா, ஒரு பெண்ணுடைய பார்வையிலிருந்து ஒரு ஆண்கள் பார்க்கணும். ஆண்களுடைய பார்வையிலேயே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் ஒரு பெண்ணை புரியாமல் போயிடும். பெண்ணுடைய பார்வையிலேருந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அது அவ்வளவு அருமையாக ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை, ஒரு 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 ஆர்த்தடாக்ஸாக இருக்கக்கூடிய எங்கள் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்த்தடாக்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோன்னே அவர் இந்த சமூகத்தை தான் சொல்கிறார் அப்படின்னாங்க. அப்படி கிடையாது. ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்மணிகள், அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம அந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக அவங்க நினைக்கிற வகையில் அப்படி ஒரு இல்லை, அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு சிந்தனை உண்டு, அவங்களுக்கு ஒரு ஆசை உண்டு அப்படின்னு எடுத்த படம் அது. அந்த படத்தை இல்லை டோட்டலாக பேட் கேர்ள்லாம் ரொம்ப கேவலமான. நான் படம் பார்த்தேன், கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை ஓடிடியில் வந்தால் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி படம் எடுத்துக்க வெற்றிமாறனுக்கு பயங்கர ஒரு நெருக்கடி. அதிலலாம் ஒரு அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு. அவங்க வந்து சொல்கிறாங்க, பெண்கள்னால் இவ்வளோ கேவலமாக, அதுவும் இந்த சமூகம் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தனமாக எடுக்கிறாங்க. சொன்ன அந்த அம்மா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை, ஆனால் அவங்க வேற ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யார் பாரஞ்சித் அவர்களை, வெற்றிமாறனோட, மாரி செல்வராஜ் அவர்களை இந்த மாதிரியான ஃபோட்டோலாம் போட்டு போடுறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அப்படி கிடையவே கிடையாது. தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த முத்துக்கள் இவங்கெல்லாம். ஏன்னா ஒரு சிஜி யூஸ் பண்ணாமல் கதை யூஸ் பண்ணி பாலு மகேந்திரா அவர்கள் செய்த ஒரு விஷயம். இந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, ஏன் சார் வெள்ளையாக இருக்கிற பொண்ணுங்களை கூப்பிட்டு போய் கருப்பாக நீங்கள் வந்து சாயம் போட்டு நடிக்க வைக்கிறீங்க, கருப்பாக்கி நடிக்க வைக்கிறீங்கன்னு. ஆக்சுவலாக கருப்பாக இருக்க பெண்களை நடிக்க வைக்கலாம், அது வந்து அவர் சொன்னார். அதுவும் சொன்னார், அது நான் பண்ணணும், அதுக்கும் நான் தான் செய்யணும், என் மூலியமாக தான் வரணும்னா நான் ரெடி அப்படின்ட்டார் மாரி செல்வராஜ். ரொம்ப சரியான ஒரு விஷயம், அதில் தவறு கிடையாது. ஆனால் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகங்களில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலும், இப்போ நம்ம வந்து ஒரு சாரீ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், அருமையான பட்டு சேலை, பாரம்பரியம் மிக்க சேலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போடுறாங்க. அதை கலராக இருக்க ஒரு பொண்ணு தான் கட்டுது, கருப்பாக இருக்க ஒரு பொண்ணு கட்டலை. எனக்கு அது ரொம்ப நாளாக ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கருப்பாக இருக்கிறாங்க, மாநிறமாக இருக்கிறாங்க, யாருமே கலராக இல்லை. நம்ம வந்து இந்த சுண்டி விட்டால் ரத்தம் வருது சார், அந்த கலர்லாம் யாருமே இல்லை. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற எப்படி போய் அந்த புடவையை, அந்த புடவை யாருக்கு அப்போ, அது அவங்களுக்கா, நாங்கள்லாம் வாங்கவே கூடாதா, எங்களுக்கு அது செட் ஆகாதா, இல்லை ஏன் அவங்கள மட்டுமே வச்சு விளம்பரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. கருப்பாக இருக்க ஒரு பொண்ணு வெள்ளையாகிறதுக்காக ஒரு க்ரீம் தடவு தான். எப்படி கருப்பாக இருக்க ஒரு பொண்ணு வெள்ளையாக இருக்கிறதுக்காக ஒரு க்ரீம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அதை பார்க்குறேன், அதை பார்த்துட்டு என்னப்பா அது, கருப்பாக இருக்க பொண்ணு வெள்ளையாக, ஏன் கருப்பாக இருக்கக்கூடாதா, கருப்பு நிறம் இல்லையா, இது சவுத் இந்தியன் கலர் தானே, அது ஒரு மாநிறம்ங்கிறது நல்லது தானே, ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றம் தானே அது. அதுவும் ஒரு எனக்கு புரியல. எனக்கு இந்த வெள்ளையாக இருக்கவங்க தான் மனிதர்கள், வெள்ளையாக இருக்கவங்க தான் டிவியில் வரணும், வெள்ளையாக இருக்கவங்க தான் இதில் படத்தில் வரணும். இன்றைக்கெல்லாம் ஏதோ ஒரு சீரியல் பார்க்குறேன், எல்லா சீரியல்லையும் பள்ளன்னு இருக்காங்க. அது ஒரு குடும்ப சீரியலாக, என் குடும்பத்தில் அந்த மாதிரி யாருமே இல்லை. அது ஏன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் ஏதாவது 1-2 பேர் கருப்பாக வந்தால் அதை வச்சு கதை பண்ணுறாங்க. அவங்க கருப்பாக இருக்கிறது தான் அவங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணுறாங்க. சார் கருப்பு தான் சார் ஒரிஜினல் நிறம், வெள்ளையாக இருந்தால் ஹீமோகுளோபின் கம்மின்னு அர்த்தம். யாராவது டாக்டர் வந்து கேட்பாங்க, யாராவது மெடிக்கலாக தான் கேட்டுப்பாருங்க, என்ன வெளுத்து போயிருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு வாங்க.
அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நிறத்தையும் அதே சமயத்தில் ஒரு திடீர்னு ஒரு மன்னிப்பு கேட்டார். அது என்னென்னா, அந்த ஊனமுற்றோரை வச்சு அவங்கள துன்புறுத்த முடியுமா, ஊனமுற்றோரை பற்றின ஒரு கதைங்கிறதுனால, அதனால் வந்து நான் வேறு ஒரு கேரக்டரை வச்சு நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்கெல்லாம் இல்லை எங்களாலலாம் பண்ண முடியாது, அது மாதிரி நீங்கள் சொல்லிடக்கூடாது, ஊனமுற்றோர்னு சொல்லிடக்கூடாதுனாங்க. அது உடனே மன்னிப்பு கேட்டார். நியாயமான ஒரு விஷயம். ஒரு ஃபிலிம் மேக்கராக தான் சொன்னேன். அப்படி இப்படின்னு போட்டு புரட்டி எடுக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்தது அதாவது என்னன்னா, இப்படியெல்லாம் பார்த்தாங்களா சார், இப்படி சொல்லி பாருங்கள் அவர் ஒழிஞ்சிருவார், இப்படி சொல்லி பாருங்கள் அவர் ஒழிஞ்சிருவார், இப்படி சொல்லி பாருங்கள் அவர் தளர்ந்துருவார். அவரே சொல்கிறார், நீங்கள் கேட்குற கேள்வியில் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறார். மென்டலாக ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் சொன்ன பதில் அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தது. அந்த பதிலே தனது இனிமேல் யாராவது ஒருத்தர் கேள்வி வைக்கக்கூடாது. அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கவே கூடாது. எடுக்கட்டும், அவருக்கு இல்லையா சுதந்திரம்? ஏன் இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? சுதந்திர நாடு தானே அது. சுதந்திரமாக ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒருத்தர் உரிமை இல்லையா? அவர் கருத்தை சொல்கிறாரு, பார்ப்போம். அவரே சொல்கிறார், பார்க்க இஷ்டம் தான் பாருங்கள், ஆனால் என்னை போட்டு கொள்ளாதீங்க, என்னை போட்டு ரொம்ப துன்புறுத்தாதீங்கன்னார். கரெக்டு. அதே சமயத்தில் வந்து பல பேர் இன்னொரு சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு ப்ரெஸ்ஸில் இல்லை, ஒரு பப்ளிக்கில் ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜுடைய கருத்துக்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் சார். எப்படி அதை சொன்ன உடனே இப்போ என்ன தோணும், நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களை வந்து நம்முடைய பதவியிலிருந்து ஒரு அரசியலுக்கு வந்து இப்படிலாம் தோணும். ஆனால் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, அதுவும் ஒரு வகையில் மாரி செல்வராஜை அழிக்கும் தோணி தான். என்னன்னா, ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கரை இப்போ நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி அவரும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்தில் அவர் எம்பியோ எம்எல்ஏ ஏதோ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் படம் எடுப்பாரா? எடுக்க மாட்டார். இதுவும் ஒரு வகையில் ஒழிக்கிறது தான். அதாவது எப்படின்னா, அவருக்கு வேறு சில ஆசைகளை ஊட்டி நீங்கள் இந்த பக்கம் வரலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு சில ஆசைகளை ஊட்டி அவர் வந்து இந்த படம் எடுக்கிறத நிறுத்திடுங்க. இது வந்து திரைப்படம் வருவதற்கு ஒரு தடையாக இருக்கும். நல்ல திரைப்படங்களும் நல்ல கதைகளும் வரக்கூடிய திரைப்பட துறையில் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அரசியலுக்கு வாங்கணும். அதனால தான் இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க. அப்படிங்கும்போது ரஜினி சார் அரசியலுக்கு வர்றாங்கன்னு சொல்லும்போதே எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு நடிகர், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவர் என்ஜாய் பண்ணுற அப்படி தான். அவர் அரசியலுக்கு வந்து அரசியலுக்கு அது வேறு ஃபீல்டு, அது வேறு ஃபீல்டு, கம்ப்ளீட்லி வேறு ஃபீல்டு. விஜய் அவர்களை பார்க்கும்போது விஜய் வந்து அந்த ஓல்டு கெட்டப் வந்ததே என்னால் ஏற்றுக்க முடியல சமயத்தில். அவருக்கு யங்ஸ்டரு என்ன அழகாக இருக்கார் அப்படின்னு அந்த கெட்டப்லேயே ஒரு படம் நடிக்கணும்னு. அப்போ எனக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த தெரியல ஒரு போலீஸ் கெட்டப் வருவார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டாக நான் பார்த்த பெஸ்ட்டு விஜய். அதுக்கப்புறம் உள்ள விஜய் அந்த வேறு மாதிரி ஹேர் ஸ்டைலு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஒரு சில பேருக்கு அமையும். தலா அஜித்துக்கு அது அமைஞ்சுது, விஜய் சாருக்கு அது அமையலை. விஜய் சார் என்றைக்குமே நான் இளமையாக தான் பார்க்குறேன். தலா அஜித் அவரெல்லாம் ஒரு அந்த ஓல்டு கெட்டப்னா ஆமாம் ஒரு வயசாகி ஒரு தோற்றம், அது நான் தோற்றம் நல்லாயிருக்கு, மெச்சூர்டான ஒரு தோற்றம் வருது. இவருக்கு இன்னும் அது வரல, இன்னும் இளமையாக இருக்கார். அப்போ இவர் நடித்ததே தப்புன்னு சொன்னேன். அது மாதிரி அரசியலுக்கு வர்றது வாங்கன்னு சொல்கிறதே ஒரு வகையில் அவங்கள நிறுத்தத்தான். இப்போ பாருங்களேன், விஜய் சார் வந்து நிறைய பேரை படம் நடித்து சந்தோஷப்பட்டு இருந்தார். இப்போ அவரை போய் நீங்கள் அரசியல் வாங்க, அது வாங்க, இது வாங்கன்னு சொல்லி அவரும் நான் அரசியலுக்கு வரேன், படம் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அதை சொன்ன உடனே இப்போ என்ன ஆகிடுச்சு, இண்டஸ்ட்ரியில் மிச்ச நடிகர்களெல்லாம் கொண்டாட்டமாக போயிடுச்சு. எப்படியும் அப்பாடா இனிமேல் விஜய் படம் வராது, நம்மளாம் நடிக்கலாம். இது ஒரு வகையாக ஒழிச்சு கட்டுவது. அது பாவம் அவருக்கு தெரியல, அதுதான் விஷயம். அதனால் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த ஒழிச்சு கட்டுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இது ஏதாவது ஒரு வகையில் அவரை ஒழிச்சிடலாம், தடுத்துடலாம், நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆங்கிளில் அவருக்கு வந்து அம்புகளை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு அம்பு தான் இந்த அரசியல் அம்பும். இவர் அரசியலுக்கு வரலாம், இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீபத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன இவங்களோடலாம் ஆளுங்கட்சியோடையெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கார், நமது டெப்யூட்டி சிஎம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வந்துடுவார், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன், அவர் அரசியலுக்கு வருவதில் விருப்பம் இல்லை. நல்ல கருத்துக்களை திரைப்படமாக சொல்வதுங்கிறது ஒரு மீடியம். இந்த மீடியத்தில் அவர் சொன்னார் அந்த ப்ரெஸ் மீட், என்கிட்ட ஏராளமான கதைகள் இருக்குது, என் கதையை எப்போ எடுக்க போகிறேன்னு கேட்குறாங்க. அந்த கதைகளெல்லாம் எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு புத்தகம். மாரி செல்வராஜ் என்பவர் ஒரு புத்தகம். அந்த புத்தகம் படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கிறது, படிக்க படிக்க பல 100 விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அந்த புத்தகம் வந்து அடுத்தடுத்த பதிப்புகளாக வந்துக்கிட்டே இருக்கணும். அது வரும்பொழுது தான் மக்களுக்கு அதில் ஒரு உற்சாகம் இருக்கும். அவர் நல்ல ஃபிலிம் மேக்கர். ஆஸ் எ ஃபிலிம் லவராக நான் சொல்கிறது என்னென்னா, சில ஃபிலிம் மேக்கர்ஸை ஜஸ்ட் அலோவ் தெம் டு பி எ ஃபிலிம் மேக்கர். லைக் வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், அமீர்லாம் ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவங்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள ஒழிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டாங்க.
சேரன் அவர்கள் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமான படம். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் நடிக்க, அவரை கூப்பிட்டீங்க நடிகன்னு சொன்ன ஒரு படம் எடுத்துச்சு, அற்புதமான திரைக்கதை கொண்டு வருவார், போயிடுச்சு. ஸோ தமிழ் சினிமாவில் சில பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்டைரக்டாக செஞ்ச விஷயந்தான் இது. இதை இப்பொழுதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க புரிஞ்சுக்கங்க. இஃப் யூ வாண்ட் டு பி a captain of the ship, நான் ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டும், ஒரு சமூகத்தை பற்றி சொல்ல வேண்டும், ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி சொல்ல வேண்டும், இல்லை நான் ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை ஒன்று இருக்க வேண்டும், அதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அந்த சிந்தனையை மக்களிடையே விதைக்கணும் அப்படின்னு நினச்சா அவன் ஒரு இயக்குனராகத்தான் இருக்க முடியும். அந்த இயக்குனர் தான் சிறந்த திரைப்படங்களை கொடுக்க முடியும். இயக்குனர் தான் திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய பின் பலம். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் இவங்கெல்லாம் யாரையும் ஒழிக்க நினைக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், அதை பகிர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.